என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி காட்டுவேன். என் குழந்தையே, சாதாரணமாகவெல்லாம் இந்த தாயானவள் என்னை நினைத்து விடாதே. அம்மா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உறுதி வாக்கினை கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதை உன் வாழ்க்கையில் நான் செய்து காட்டியே தீருவேன். பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இப்பொழுது இந்த தாயானவளின் அன்பிற்கு அடிபணிந்து நின்று கொண்டிருக்கின்றாய். சோதனை கட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீங்க போகின்றது. எப்பொழுதும் என் பிள்ளை நீயாகவே இருந்து விட்டாய் என்றால் உனக்கான தனித்துவம் உன்னை வந்து சேர்ந்து விடும். எதை இழந்து விட்டாய் என்பது இங்கே முக்கியம் கிடையாது. இழந்தது போக இன்னமும் எதுவெல்லாம் உன்னிடத்தில் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியம். என் பிள்ளையே, அவமானத்தினால் ஏற்பட்ட வழிகள்தான் இங்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கைக்கான பாதை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதுமே யாரிடத்திலும் அதிகமான உரிமையை எடுக்காதே. அதே நேரத்தில் உன்னிடத்தில் அதிக உரிமை எடுக்கவும் விட்டுவிடாதே. ஏனென்றால் ஒரு நாள் இதுவெல்லாம் வெறுப்பாக மாறிவிடும். வெறுப்பாக மாறுவதற்கு முன்பாக எதுவாக இருந்தாலும் அதை அளவோடு நீ வைத்து கொண்டால் நிச்சயமாக அவமானங்கள் உன்னை வந்து சேராது. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை எல்லாம் நீ சந்தித்திருக்கின்றாய். எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை சிலரது வார்த்தைகளினால் மனம் வெந்து போயிருக்கின்றாய். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கின்ற உனக்கு மேலும் காயங்களை கொடுத்திருக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய மனதை அவர்கள் காயப்படாமல் பார்த்தது கிடையாது. எப்பொழுது கண்ணீர் விடுவாய் என்று பார்க்கின்ற இந்த மனதிற்கு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் எங்கிருந்து தெரிய போகின்றது? என் பிள்ளையே, கொடுப்பவர்களுக்கு எப்படியோ, ஆனால் பெறுபவர்களுக்கு அதனுடைய உண்மை என்னவென்று தெரியும். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பெற்று கொள்கின்றவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை என்னவென்று புரிந்து அதனை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, காலம் தாழ்த்தினாலும் சரி, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உனக்கு என்று ஒரு விதி இருக்கும் பொழுது, இந்த விஷயம் உனக்கானதுதான் என்று இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் அது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இரண்டு வழிகள் மட்டும்தான் இருக்கின்றது. ஒன்று, இந்த சூழ்நிலையை நீ மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையை, சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த ஒரு தவறையும் செய்ய நினைக்காதே. வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியமானது. ஒரு சந்தோஷம் இந்த நொடி கிடைக்கும் என்பதற்காக ஒரு தவறை செய்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்தால் நீ எந்த தவறை செய்தாயோ அந்த தவறுதான் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகள் அடங்கி இருக்கத்தான் செய்கின்றது. கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும் பொழுது என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல. உன்னால் எவ்வளவு சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்பதனை கண்டுபிடிப்பதற்காக மட்டும்தான். மேல் நோக்கி எரிகின்ற தீபம் போல வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் பிள்ளை நீ ஒரே நிலையில் இருந்து கொண்டிரு. அதுதான் உன்னுடைய மதிப்பை உயர்த்தும்.
நிலை மாறும் பொழுது நீ உன்னுடைய மனநிலையிலும் மாற்றங்களை கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரம் என ஏதும் இல்லை. இந்த வாழ்க்கையில் நிகழ்ந்திடும் ஒவ்வொரு விஷயங்களும் நாளை இருக்குமா இருக்காதா என்று தெரியாது. இதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கானது எல்லாமே நிரந்தரமல்ல என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய நாளை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொண்டால் போதும். பொய் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அடைய நினைக்க கூடாது. ஏனென்றால் அதனால் வரக்கூடிய சந்தோஷமானது அதிக நேரம் நீடித்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்திற்கான சாவியானது தினமும் நீ செய்கின்ற செயல்களில் இருந்துதான் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்தால் நீ திறக்கின்ற சாவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். நீ கெட்டது செய்கிறாய் என்றால் கெட்டது மட்டுமே கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஒருவரினுடைய அன்பு உன்னை பெருமைப்படுத்துகிறது என்றால் அதன் கரம் பற்றி முன்னேறி சென்று விட வேண்டும். அதே நேரத்தில் அந்த அன்பானது உன்னை சிறுமைப்படுத்துகிறது என்றால் அதனை கை கழுவிவிட்டு முன்னேறி சென்று விட வேண்டும். எல்லாவற்றிற்குமான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீ சந்தோஷமாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உன்னிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நீ கொடுக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன் சந்தோஷத்தை முதலில் நீ உறுதியாக்கு. அடுத்தவர்களுக்கு உன் சந்தோஷத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்றால் அதன் பிறகுதான் நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, அனைத்தையும் கடந்து போக நினைக்கின்றாய். ஆனால் சில இடங்களை கடந்து செல்லும் பொழுது ஏனோ உன் மனது மிகவும் ரணமாகி மாறிவிடுகின்றது. இதற்கு மருந்தினைத்தான் என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எல்லாமே மாறும். வாழ்க்கை நிச்சயமாக வலிக்கத்தான் செய்யும். ஆனால் வலிக்காதது போல சிரித்து கொண்டே வாழ பழகிக்கொள். அவ்வளவுதான். கவலையும் கண்ணீரும் ஒரு நாளும் உன்னை வாழ வைக்கப் போவது கிடையாது. தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கேட்க காதுள்ளவர்களிடத்தில் எல்லாம் அல்ல, புரிந்து கொள்ளும் மனம் உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் உன்னுடைய வேதனைகளை சொல்ல வேண்டும். காது இருக்கிறது என்பதற்காக மட்டுமே அவர்களிடத்தில் உன்னுடைய வேதனைகளை சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நாளை அவர்களே உனக்கு எதிராகவும் உன் வாழ்க்கையை கேலி கூத்தாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, உண்மையாகவே நீ சொல்கின்ற கஷ்டங்களை யாரால் புரிந்து கொள்ள முடியுமோ, உன்னுடைய இந்த சூழ்நிலையை யாரால் உணர்ந்து கொள்ள முடியுமோ அவர்களிடத்தில் மட்டுமே உன்னுடைய வேதனைகளை நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, உன்னை யாரேனும் தவறாக நினைத்து விட்டார்கள் என்றால் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் இவ்வளவுதான் நம்மை புரிந்து வைத்துள்ளார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு விலகிச் செல்வதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிக பெரிய பதிலடி என்பதனை புரிந்து கொள். முடியும் வரை முயற்சி செய். என் பிள்ளையே, உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த விஷயம் முடியும் வரை. அதுவரையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. மனிதன் தன்னுடைய தோல்வியை சந்திக்கும் பொழுதுதான் அதிலிருந்து புத்திசாலியாக மாறுகின்றான். தோல்வி என்ற ஒன்று நிச்சயமாக வாழ்க்கையில் வேண்டும். அடிபட்ட பிறகுதான் அதிலிருந்து எப்படி தெளிவது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் எதிர்காலம் உன்னை நல்லபடியாக வரவேற்கும். உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். இந்த தாயானவள் இத்தனை காலமும் நீ என் மீது வைத்திருந்த அன்பிற்கு உனக்கான பலனை இன்று நிச்சயமாக கொடுக்கின்றேன். மனதிற்குள் எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் இந்த நாளை என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு. நிச்சயமாக வெற்றி உனக்கே சொந்தம்.
என்றென்றைக்கும் இந்த தாயானவளும் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.